ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் திவின்குமார். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரீப்ரொடக்ஷனுங்கிற இந்த சாப்டரில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்ட் 2 வீடியோ. இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பிளாசன்டேஷனுங்கிற டாபிக் வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸிலிருந்து ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு ஜெஸ்டேஷன் பீரியடை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே இந்த 3 ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதாவது இந்த எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம்னு சொல்லக்கூடிய இந்த 3 ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸை அடிப்படையாக வச்சு தான் ஒரு எம்ப்ரியோக்கு தேவையான எல்லா ஆர்கன்ஸுமே டெவலப் ஆகும். எல்லா பாடி பார்ட்ஸுமே இதிலிருந்து தான் நமக்கு உருவாக போகுதுங்கிறத நம்ம போன வீடியோலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த ப்ரைமரி ஜெர்ம் லேயர்லேருந்து பர்டிகுலராக எந்தெந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்டோடர்முக்கு என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுதுங்கிறது டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. அதுவே பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நர்வ் ஃபைபர்ஸ். சிஎன்எஸ்னால் நம்ம பிரெயினையும் ஸ்பைனல் கார்டையும் சொல்லுவோம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் அந்த நர்வ்ஸ் எல்லாம் ஒரு நெட்வொர்க்காக இருக்கும்ல, அந்த நெட்வொர்க்கை தான் நம்ம பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்னென்னா எபிடர்மிஸ் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். எபிடர்மிஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னு, நம்மளோட அவுட்டர் ஸ்கின்னை தான் நம்ம எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எபிடர்மிஸ் மட்டும் கிடையாது, அதோட டெரிவேட்டிவ்ஸ் இந்த எக்டோடர்மில் இருந்து தான் டிரைவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிடர்மிஸோட டெரிவேட்டிவ்ஸ் நம்ம எதெல்லாம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கிற ஹேர், அப்புறம் நம்மளோட நெயில்ஸ், இதெல்லாத்தையுமே தான் நம்ம எபிடர்மிஸோட டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே எக்டோடர்ம்லேருந்து தான் டெவலப் ஆகுது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேமரி கிளாண்ட்ஸ். அப்போ எக்டோடர்ம்லேருந்து யாரெல்லாம் டெவலப் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், எபிடர்மிஸ் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் மேமரி கிளாண்ட்ஸ். இன்னும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நமக்கு நம்ம புக்கில் இவ்வளோ தான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் இப்போ நாம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீசோடம். மீசோடம்லேருந்து எந்தெந்த பாடி பார்ட்ஸ்லாம் டெவலப் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எது எடுத்துக்கலாம், பிளட் எடுத்துக்கலாம். இந்த பிளட்டு இந்த மீசோடம்லேருந்து தான் டெவலப் ஆகுது. பிளட் மட்டும் கிடையாது, பிளட் வெசல்ஸ், ஹார்ட்டு, இதெல்லாமே இந்த மீசோடம்லேருந்து தான் டெவலப் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இந்த கனெக்டிவ் டிஷ்யூக்கு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, கார்டிலேஜ், போன், மசில்ஸ், இது எல்லாமே நமக்கு இந்த மீசோடோம்லேருந்து தான் டெவலப் ஆகுது. எந்தெந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி, யுரேட்டர், கொனாட்ஸ், இந்த மாதிரி யூரினோஜெனிட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த மீசோடோம்லேருந்து தான் டெவலப் ஆகுறாங்க. அதாவது யூரினரி சிஸ்டமில் இருக்கிற ஆர்கன்ஸ், இந்த கிட்னி, யுரேட்டர், இந்த மாதிரியான ஆர்கன்ஸும், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸான இந்த கொனாட்ஸும் இந்த மீசோடோம்லேருந்து தான் டெவலப் ஆகுறாங்க. அதை நம்ம கலெக்டிவாக யூரினோஜெனிட்டல் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சுக்கலான்னா, கனெக்டிவ் டிஷ்யூஸும் யூரினோஜெனிட்டல் ஆர்கன்ஸ் இந்த மீசோடோம்லேருந்து டெவலப் ஆகுது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அது மூலிமா நமக்கு அதுக்குள்ளே என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்டோடர்ம். எண்டோடர்ம்லேருந்து யாரெல்லாம் டெவலப் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எபித்தீலியம் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அலிமெண்ட்ரி கனல் இருக்குல்ல, அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்டோட எபித்தீலியமும் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டோட எபித்தீலியமும் இந்த எண்டோடர்ம்லேருந்து தான் நமக்கு டெவலப் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் கிடையாது, என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லிவர், பேங்க்ரியாஸ், தைராய்டு அண்ட் பேராதைராய்டு, இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த எண்டோடர்ம்லேருந்து டெவலப் ஆகுது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எந்தெந்த ஜெர்ம் லேயர்லேருந்து எந்தெந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுதுங்கிறத நமக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதை நம்ம தரவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஹியூமன் பீயிங்ஸில் ப்ரெக்னென்சி ஒரு 10 மாதத்துக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அந்த ப்ரெக்னென்சி டைம் ஒரு 9லேருந்து 10 மந்த்ஸ்க்குள்ளே நமக்கு வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ப்ரெக்னென்சியோட அந்த டியூரேஷனை தான் நம்ம ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 10 மந்த்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த 10 மந்த்ஸுங்கிற அந்த டியூரேஷனை தான் நம்ம ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆவரேஜாக ஒரு மந்தில் 28 டேஸ் அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெஸ்டேஷன் பீரியட் அப்ராக்சிமேட்டாக 280 டேஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவே நம்ம வீக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 40 வீக்ஸ்.
ஏன்னா 1 மந்தில் 4 வீக்ஸ் இருக்குல்ல, அப்போ 10 மந்த்ஸில் 40 வீக்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த ஜெஸ்டேஷன் பீரியட்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். 10 மந்த்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா 280 டேஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா 40 வீக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஹியூமன் ப்ரெக்னென்சி வந்து 10 மந்த்ஸ் 9 to 10 மந்த்ஸ் வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த ஜெஸ்டேஷன் பீரியடை வந்து நம்ம வந்து ஒரு 3 ட்ரைமஸ்டராக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜெஸ்டேஷன் பீரியடை வந்து நம்ம 3 ட்ரைமஸ்டராக பிரிக்கிறோம். இதில் ஒவ்வொரு ட்ரைமஸ்டருக்கும் 3 மந்த்ஸ், இதுக்கு 3 மந்த்ஸ், இதுக்கு 3 மந்த்ஸ், இதுக்கு 3 மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு 9 மந்த்ஸில் அந்த ஃபீட்டஸில் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த ஜெஸ்டேஷன் பீரியடில் 3 ட்ரைமஸ்டராக நம்ம வந்து பிரித்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனோஜெனசிஸ்ங்கிற ப்ராசஸ் தான் ரொம்ப மெஜாரிட்டியாக நடக்கும். அதாவது இந்த ப்ராசஸ் தான் அதிகமாக நடக்கும். இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ஃபுல்லாகவே இந்த ஆர்கனோஜெனசிஸ் ப்ராசஸ் தான் நடக்கும். எப்படிப்பட்ட ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட், லிம்ஸ், லங்ஸ், லிவர், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன்ஸுமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லேயே டெவலப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்ன டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்டஸோட அந்த ஃபேஸ் இருக்குல்ல, அந்த முகம், அந்த முகத்தில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நடக்கும். அதுதான் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் நடக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸுக்குன்னு ஒரு சில ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். அதாவது அந்த ஃபேஸ்க்குன்னு ஒரு ஷேப் கிடைக்கும், ஒரு பர்டிகுலர் ஷேப் கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் டெவலப் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, ஐலெட்ஸ், ஐலாஷஸ், ஐஸ் பிளிங்க் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கண் இமைகள்னு சொல்லுவோம்ல, அந்த கண் இமைகள்லாம் ஃபார்ம் ஆகும், நம்ம ஐ லேஷஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அப்புறம் அந்த ஃபீட்டஸ்க்கு வந்து கண்ணை வந்து சிமிட்ற அந்த கெப்பாசிட்டி கிடைக்கும். அப்புறம் வந்து பாடி ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த ஃபைன் ஹேர், நம்ம பாடி ஹேர்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அடுத்தது மசில் டிஷ்யூ வந்து டெவலப் ஆகும். அந்த ஃபீட்டஸோட போன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இதெல்லாமே நமக்கு வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். அடுத்ததாக தேர்டு ட்ரைமஸ்டரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்டு ட்ரைமஸ்டர்னால் கடைசி 3 மாதம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ் இஸ் ஃபுல்லி டெவலப்ட் அண்ட் ரெடி ஃபார் டெலிவரி. அதாவது எல்லா டெவலப்மெண்டல் ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகி அந்த பேபி வந்து எப்போ வேணாலும் டெலிவரி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெலிவரி டைம், அந்த பார்ட்யூரியேஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக 9th மந்த்லேருந்து 10th மந்த்துக்குள்ளே அப்போ எப்போவாச்சும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த பிளாசண்டா மூலியமாக செக்ரெட் ஆகிற ஹார்மோன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உங்களுக்கு போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த பிளாசண்டா வந்து ஒரு டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்டாக ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரெக்னென்சி டைமில் மட்டும்தான் ஒரு சில ஹார்மோன்ஸை வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ டெம்பரவரியே இது வந்து அந்த வேலையை செய்கிறதுனால தான் இது வந்து நம்ம டெம்பரவரி எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் கோரியோனிக் கொனேடோட்ரோபின், ஹியூமன் கோரியோனிக் சொமாட்டோமேமோட்ரோபின், இல்லைன்னா நம்ம வந்து ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டீரோன். இதெல்லாமே இந்த பிளாசென்டா வந்து த்ரூ அவுட் த ஜெஸ்டேஷன் பீரியட், அதாவது அந்த நம்ம வந்து அந்த ப்ரெக்னென்சி டைம்னு சொல்கிறோம்ல, அந்த ப்ரெக்னென்சி டைம் முழுக்க இந்த பிளாசென்டா வந்து இந்த மாதிரியான ஹார்மோன்ஸை வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஹெச்சிசிஜின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் நான் போட்டிருக்கேன்ல, இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஹார்மோன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சிசிஜி ஹார்மோனை வச்சு தான் ஒரு ஃபீமேலோட அந்த ப்ரெக்னென்சியை வந்து கிளினிக்கலாக டயக்னைஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம், இல்லை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ப்ரெக்னென்சி கிட்டுன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்து அந்த ஃபீமேலோட யூரின் ட்ராப்ஸை வந்து அவங்க விட்டாங்கன்னா அதில் ஒரு கோடு வந்துச்சுன்னா அந்த ஃபீமேல் வந்து நான் ப்ரெக்னென்ட், 2 கோடு வந்துச்சுன்னா ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம வந்து மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். அந்த இடத்துல என்ன மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபீமேல் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளாசென்டா வந்து இந்த ஹெச்சிசிஜிங்கிற ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த ஹெச்சிசிஜி இருக்குதுல்ல, இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஹார்மோன் வந்து அந்த ஃபீமேலோட யூரின் வழியே வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த ஃபீமேல் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் மட்டும்தான் இந்த ஹெச்சிசிஜி ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து அந்த ஹெச்சிசிஜி ஹார்மோன் வந்து யூரின் வழியே வெளியே வந்துடும். அப்போ அந்த யூரினை வந்து அந்த ப்ரெக்னென்சி கிட்ட வச்சு நம்ம வந்து செக் பண்ணுறப்போ அதில் வந்து இந்த ஹெச்சிசிஜி இருந்துச்சுன்னா இவங்க வந்து ப்ரெக்னென்ட், ஹெச்சிசிஜி இல்லைன்னா இவங்க வந்து நான் ப்ரெக்னென்ட்
இந்த ஐடியாவை வச்சு தான் அந்த கிட் வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஃபீமேல் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையாங்கிறத நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன். இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ரெக்னென்சி இப்படி தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த 4 ஹார்மோன்ஸ் இருக்குதுல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெஸ்டேஷன் பீரியட் முழுக்க இந்த பிளாசண்டா வந்து செக்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டாக இந்த இடத்துல ரிலாக்ஸின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் போட்டிருக்கேன்ல, இது வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி டைமோட அந்த முடிவில் அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் தான் இந்த ரிலாக்ஸின்ங்கிற ஹார்மோனை வந்து இந்த பிளாசண்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிலாக்ஸின் வந்து எப்போ செக்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி டைமோட அந்த லாஸ்ட் மினிட்ல தான் செக்ரேட் ஆகும். அதாவது அந்த கடைசி பார்ட்டில் தான் இந்த ரிலாக்ஸின்ங்கிற ஹார்மோனை வந்து இந்த பிளாசண்டா வந்து உருவாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பர்டிகுலராக எப்போன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்யூரேஷன், அதாவது நம்ம வந்து டெலிவரி ஆகிற டைம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பிரசவம் வரும்ல அந்த டைம், அந்த பார்ட்யூரேஷன் டைமில் தான் இந்த ரிலாக்ஸின் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிலாக்ஸினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்விக் லிகமெண்ட்ஸை வந்து அது வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடும். அதாவது பெல்விக் லிகமெண்ட்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பெலும்பு இருக்குதுல்ல, அந்த இடுப்பெலும்பில் இருக்கிற அந்த ஜாயின்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து பெல்விக் லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடுப்பெலும்பை வந்து இது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுறது மூலிமா உள்ளே இருக்கிற பேபி வந்து வெளியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த ரிலாக்ஸேஷன் ஆஃப் பெல்விக் லிகமெண்ட்ஸ்க்கு எந்த ஹார்மோன் ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலாக்ஸின்ங்கிற ஹார்மோன் தான் ஹெல்ப் பண்ணும். இது யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பிளாசண்டா தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்யூரேஷன் டைமில் தான் இந்த பெல்விக் லிகமெண்ட்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ரிலாக்ஸின்ங்கிற ஹார்மோனை வந்து இந்த பிளாசண்டா செக்ரேட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஹெச்சிஜி, இந்த ஹெச்பிஎல், ரிலாக்ஸின் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ரெக்னன்சி டைமில் மட்டும்தான் அந்த பிளாசண்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகாது. இது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபீமேல் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களோட பாடியில் வந்து நிறையா ஹார்மோன்ஸ் வந்து ஹை லெவல் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டிரோன், கார்டிசோல், ப்ரொலாக்டின், அப்புறம் வேறு என்ன தைராக்சின், இந்த மாதிரியான நிறையா ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் வந்து ரொம்ப ஹை லெவல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்டஸோட டெவலப்மெண்ட், உள்ளே இருக்கிற அந்த எம்ப்ரியோ வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு தான் இந்த எல்லா ஹார்மோன்ஸுமே ஹெல்ப் பண்ணுது. இந்த எல்லா ஹார்மோன்ஸுமே நமக்கு கோஆர்டினேட்டிவாக வேலை செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சி ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ்லேருந்து எந்தெந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுதுங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது ஜெஸ்டேஷன் பீரியடை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட்டு என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா பிளாசண்டா மூலியமே என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட்யூரேஷன்னா என்னங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் நடத்தின கான்செப்டெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் புத்தம்புது வீடியோஸ் என் டோர்ஸ்டெப் மூலம் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். நன்றி, வணக்கம்.